இப்போ சாரியோட பீஸ் எடுத்து வச்சு ஒரு அழகான ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ 2க்கு 2, 2.5க்கு 2.5, அடுத்து வந்து 3க்கு 3, 3.5க்கு 3. இப்படி 2 கலரில் வந்து 4 பீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இது ஒரு பானெக் ப்ளவுஸு. இந்த பானெக் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு அடித்து திருப்பி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பானெக்குக்கு வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் எடுத்து அந்த பானெக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், தைச்சு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குற பிக்னஸ்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த பேட்டர்ன். நீங்களும் தைச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இந்த பீஸ் எடுத்ததில் வந்து முக்கோணமாக மடித்து இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். எல்லா பீஸையும் தைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து பெரிய பீஸ்லேருந்து அப்படியே கீழே வர சின்ன பீஸு, அதாவது லாஸ்ட்டில் வந்து 2க்கு 2 எடுத்துருக்கு இல்லையா, அந்த பீஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லேஸ் இருக்கு இல்லையா, அந்த லேஸ்க்கு வந்து வரைஞ்சிட்டு எப்படி பாருங்கள், இந்த மாதிரி தான் கீழேருந்து இந்த லேஸ் கொண்டுட்டு போய் தையல் போட்டுக்கலாம். சைடு பிசுறு வரும், ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கீழேயும் ஒரு லேஸ் வச்சு அடிச்சிட்டோம்னா அந்த பிசுறெல்லாம் நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பால் வச்சுருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.